ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியாவுல பெண்களோட நிலை என்ன அப்படின்றது தான். இந்தியாவுல பெண்களோட தமிழ்நாட்டுல குறிப்பிட்டு சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நல்ல ஒரு நிலை தான் இருக்குது. அதாவது ஒரு மாற்று மத சகோதரர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருந்தாலும் எங்களுடைய இஸ்லாம் பெண்கள் வரும்போது நல்லாவே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஒரு ஹோட்டல் போனாலும் சரி, எங்கே போனாலும் ஒரு மாற்று மத சகோதரர்கள் எங்களை பார்த்ததும் வழிவிடுறாங்க. ரொம்ப கண்ணியமாக எங்களை நடத்துகிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் படித்ததும், நான் இப்போ காலேஜ் படித்ததாக இருக்கட்டும், எங்களோட பழகுன எல்லா ஒரு நல்ல ஒரு மாற்று மத சகோதரிகள் எல்லாருமே நல்ல ஒரு தோழிகளாக இப்போ வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் பயணிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருந்தாலும் அவங்களுமே எங்ககிட்ட நல்லபடியாக தான் பழகுறாங்க. ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வாழ்க்கையில் இப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம உடனே போய் நம்மளை சொந்தக்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதே நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க தான். அப்படி உள்ள பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட நாங்கள் அந்யோன்யமாக தான் இருக்கோமே. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து வந்தது இந்த தீவிரவாதம்னு தெரியல. இந்து முஸ்லீம் அப்படின்ற வேறுபாடுன்றது ஒரு நாளும் நாங்கள் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு விஷயமே இல்லை. அதுதான் உண்மை. நம்ம குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்றது, அவர்களுடைய மதம் அவர்களுக்கே. அதுதான் எல்லாரையுமே கண்ணியப்படுத்தணும். மாற்று மதத்தருடைய இறைவனை கொடுத்து நாங்கள் எதுவுமே எப்பயுமே பேசவே கூடாதுன்னு எங்கள் இறைவன் எங்களை தண்டிச்சிருக்கான். எங்களுடைய இறைவன் எப்படி அப்போ தீவிரவாதத்தை தூண்டுவான் சொல்லுங்கள்? ஒரு கொலை பண்ணுனா அது கண்டிப்பாக யார் பண்ணாலுமே தப்பு தான். சவுதியில் இப்போ கூட ஒரு கொலை பண்ணால் உடனே பெரிய தண்டனை கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு கொலை பண்ணவே கூடாது. துரோகம். அது ஒரு பெரிய பாவமாக தான் நாங்கள் கருதுகிறோமே. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பஹல்காம் தீவிரவாதிகள் இப்படி அந்த காஷ்மீரில் இறந்த எல்லாருக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஆசை, நீயத் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இதுக்காக நான் ரொம்ப மன வருந்துறேன். அதில் ஒரு இஸ்லாமியரும் தான் இறந்துருக்காங்க. இஸ்லாமியர்கள் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நாங்கள் சகோதரத்துவத்தை கடைப்பிடிச்சு நல்லபடியாக நாங்கள் கொண்டு போகணும். எங்களுடைய சந்ததியர்கள் எல்லாருமே ஒன்று போல் ஒன்று மண்ணுமாக தான் இருக்கணுன்றது தான் எங்களுடைய பெரிய ஒரு ஆசையே. இதை தூண்டுற விதமாக யார் நடந்தாலும் கண்டிப்பாக நம்மளுடைய அரசு அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கும். அதுக்காக கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருப்போம், எப்போதுமே இருப்போம். எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் கிடையவே கிடையாது. முஸ்லீம்கள் நல்லவர்களும் இருக்காங்க. ஒரு சில கெட்டவர்கள் இருக்கும்போது அது மொத்தமாக ஒரு சமுதாயத்தை சமுதாயம் மேலேயே அது தவறான ஒரு இதை அவதூறை ஏற்படுத்துது. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே ஒன்று தான். எல்லாருக்குமே ரத்தம் ஒன்று தான். எல்லாருக்கும் அடித்தாலும் வலிக்கும் தான். எல்லாருக்கும் எல்லாருமே முக்கியம். எங்களோட பிள்ளைங்களும் போய் எல்லாரும் இந்த சமுதாயத்தில் ஒன்று போல தான் வளரணுமே. ஸோ நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை நான் உறவினர்களாக இருக்கட்டும், நாங்கள் எப்போதுமே ஒன்று போல் வாழணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரு எண்ணமே. அதில் இப்போ கடைக்கு போகிறோம், மாற்று மத சகோதரர்கள் கூட தான் நாங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு வரோமே. எங்களுடைய விவசாயிகள் யார்? அவங்க இந்த மதத்துலேருந்து தான் வர சோறு அப்படின்னு நினைக்க முடியுமா? நம்மளுடைய விவசாயி போய் அங்கே காலை வச்சா தான் நம்ம சோறு தட்டில் சோத்தில் கை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே ஒற்றுமை நிறைய இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிற மாதிரி யார் வந்தாலும் நம்ம விடவே கூடாது. இதுதான் நான் சொல்ல வர்றது. இஸ்லாமியர்கள் யாருமே தீவிரவாதிகள் கிடையாது. தயவு செய்து நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு சகோதரத்துவம் ரொம்ப 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 முக்கியம். மாற்று மத சகோதர சகோதரிகள் எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக எங்கள் லைஃப்பில் இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. யாருமே முஸ்லாம்களை தப்பாக நினைக்க வேண்டாம். நம்ம இங்கே எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கோம். ஒற்றுமையே வலிமை.